Coffee Table Talks and நான் தான் உங்க உமா. ஸோ இந்த வீடியோல ஸ்கின் டைப்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் என்னென்ன மாதிரியான ஸ்கின் டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம Coffee Table Talks சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ Coffee Table Talks இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்கின் டைப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான். பட் என்னால் அது பண்ண முடியல, நான் ஏசியில் தூங்குறேன், சில நேரம் ரொம்ப வேர்க்குது அப்படின்றவங்க இந்த ரெண்டாவது டெஸ்ட்டை பண்ணலாம். இந்த ரெண்டாவது டெஸ்ட் என்ன அப்படின்னா, தூங்கி எழுந்திரிச்சோடனே ஃபேஸை வாஷ் பண்ணுங்க. ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு ஃபேஸில் எந்த விதமான க்ரீமோ இல்லை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா இந்த 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம உங்கள் ஃபேஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்கள் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக ஆயிலியாக இருக்குது, ஃபுல்லாக எண்ணெய் வடியுது, உங்களுக்கு போர்ஸ் எல்லாம் விசிபிளாக தெரியுதுன்னா உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின். ரெண்டாவது வந்து காம்பினேஷன் ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ ஜோன் அப்படின்ற இந்த நெத்தி அண்ட் இந்த மூக்கு ஏரியா இதில் மட்டும் வந்து வேர்க்கும், முக்கியமாக மூக்கு சுற்றி வேர்க்கும் அண்ட் இந்த இடம் வந்து ஒரு மாதிரி வேர்க்குன்றத எண்ணெய் பசை நிறையா இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின். அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த 1 ஹவருக்கு அப்புறம் ஃபேஸ் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக நீங்கள் சிரிச்சிங்கன்னா இங்கெல்லாம் வலிக்கும், ஸோ டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தோல் உரியறதுலாம் தெரியும். இது வந்து ட்ரை ஸ்கின். நார்மல் ஸ்கின் அப்படின்றது நிறைய பேர் சொன்னாலும் நான் வந்து அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. யார் நார்மல் அப்படின்னு எந்த ஸ்கின்னுமே கிடையாது, எந்த இஷ்யூவுமே இல்லாத ஸ்கின் அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர இந்த 3 கேட்டகரியில் தான் நம்மளுக்கு ஸ்கின் டைப் வந்து இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டைப் நிச்சயமாக வேறுபடும். அதாவது நமக்கே வந்து ஒன் டைம் வந்து ஆயிலியாக இருக்கும், சில நேரம் வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ இது எப்போல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அதில் ப்ளே பண்ணும். சம்டைம்ஸ் வந்து வின்டரில் நம்ம ஸ்கின் ட்ரையாக இருக்கும் அண்ட் சம்மரில் நம்ம ஸ்கின் ஆயிலியாக இருக்கும். இது வந்து ரொம்பவே காமனான ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸ் முக்கியமாக உமனுக்கும் சரி இல்லைனா மென்னுக்குமே வந்து இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்றது வந்து நிறைய சுரக்கிறப்போ, அதாவது டீனேஜில் பார்த்தீங்கன்னா மென் வந்து ஆயிலியாக இருக்கும், அவங்களோட ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்கும், நிறையா இது வரும். அண்ட் உமனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமனுக்கு வந்து ஹார்மோனல் சைக்கிள் அப்படின்ற பீரியட் சைக்கிள் டைமில், முக்கியமாக பீரியட்ஸுக்கு முந்தின சைக்கிள், அதாவது பீரியட்ஸ் வரப்போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஸ்கின் பயங்கர ஆயிலியாக இருக்கும். இது வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ் ப்ளே பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து அட் த சேம் டைம் ஏஜ் ஆகிறப்போ இந்த ஆயிலினஸும் குறையும். ஸோ நீங்கள் ஒரு 30+ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிலின் காம்பினேஷன் ஸ்கின்னா நம்ம ஸ்கின் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நவ் தட் நம்மளோட ஸ்கின்னோட பேசிக்காக ஆயிலியா ட்ரையா காம்பினேஷனா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் நம்ம ஸ்கின் டைப் வந்து எதுக்கு ஜென்ரலாக தெரிய வரும் அப்படின்னா, ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இதெல்லாம் தெரியணும். அண்ட் இதோட சேர்ந்து வேற இன்னும் நிறைய விஷயங்களும் தெரியும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கின் சென்சிட்டிவா இல்லை நான் சென்சிட்டிவா அப்படின்றத பார்க்கணும். ஜென்ரலாக ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து ரெட் ஆகுது, அலர்ஜி மாதிரி குருணையாக வருது, ஒரு மாதிரி எரியுது அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து சென்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின் வந்து பொதுவாக இந்த டைஸு, ஃப்ராக்ரன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிற ப்ராடக்டை அவாய்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து ஆக்னேஸ். ஸோ ஆக்னே அப்படின்றது இதுவும் ஒரு விஷயம் தான். பொதுவாக வந்து ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ஆக்னேஸ் நிறைய இருக்கும், அதாவது பிம்பிள் பரு இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ். ஸோ ஓப்பன் போர்ஸ் போர்ஸ் வந்து எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்கலாம், பிகாஸ் போர்ஸ் அப்படின்றது எல்லா ஸ்கின்லேயுமே அது இருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கும். இந்த போர்ஸ் மூலமாக தான் வேர்வை வரும், இந்த போர்ஸ் மூலமாக தான் வந்து இந்த ஆயில் ஸ்கின்ல இருக்கிற ஆயில் வெளியில் வரும், இந்த போர்ஸ் மூலமாக தான் முடி வளரும். ஸோ இந்த போர்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் இந்த போர்ஸ் வந்து பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்கா, வெளியில் கண்ணுக்கு தெரியுதா, அதுதான் பிரச்சனை. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ போர்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து வேற ஒரு வீடியோ உங்களுக்காக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ். பொதுவாக போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸும் பிளாக் ஹெட்ஸுமே நிறையா இருக்கும். இதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் நிறையா பார்க்கலாம். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பிளாக் ஹெட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம நோஸ் சுற்றி இருக்கும், பொதுவாக கருப்பாக இருக்கும். அதே இது வந்து வெள்ளையாக இருக்கிறப்ப அது ஒயிட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் ஏஜிங்ன்றது ஒன் மோர் ஸ்கின் கன்சர்ன். இது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். 30+ இருக்கிறவங்களுக்கு இருக்கும், 25+ இருக்கிறவங்களுக்கும் அது லைட்டாக ஷோ பண்ணும். இந்த ஏஜிங் வந்து எங்கெங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு பக்கத்தில் தெரியும், அண்ட் இந்த இடத்துல தெரியும், அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்கின் வந்து சேக் ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த விஷயம். ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பொதுவாக ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் வந்து கொலாஜன் ரிச்சாக இருக்கும், அண்ட் ஆல்சோ வந்து ஹைலோனிக் ஆசிட், அதுக்கப்புறம் வந்து ரெட்டினால், இதெல்லாம் வந்து நிறைய இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஏஜ் ஆகிறவங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். சன் டேமேஜ் ஸ்கின். ஸோ சன் டேமேஜ் ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் வந்து நிறையா இருக்கும். டேன் அப்படின்றது இந்த கருப்பை நெத்தியில் மட்டும் இருக்கும், இல்லைனா மூக்கில் மட்டும் இருக்கும், இல்லைனா இந்த இடத்துல மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து டேன். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்கின்னை கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே கருப்பாக வந்து இங்கெல்லாம் கருப்பாக சின்னதாக ஒரு மச்சம் மாதிரி இருக்கும். ஸோ அது மச்சம் கிடையாது, அது மெலனின் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து ஏஜ் ஸ்பாட்ஸ் இல்லைனா சன் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாக நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின் டைப் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கின் கன்சர்ன் இது ரெண்டையுமே இவாலுவேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். அண்ட் இப்படி நம்ம சூஸ் பண்ணும் போது நம்மளோட எக்ஸாக்ட் ஸ்கின் ப்ராப்ளத்தை அந்த ப்ராடக்ட் வந்து சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலாக யாராவது சொல்கிறாங்க இல்லை நானே சொல்கிறேன் அப்படின்றனால எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப் அண்ட் உங்களுக்கு என்ன மெயின் ஸ்கின் கன்சர்ன், ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த ப்ராடக்ட்னாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஒரு ஸ்கின் ரொட்டீன் இந்த மாதிரி ஸ்கின்னெல்லாம் அனலைஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்கின் ரொட்டீன் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் உமா. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.